வணக்கம் வியூஸ், வெல்கம் பேக் டு ஃபோனா தமிழ். சாம்சங் கேலக்ஸி S23 அவங்களோட அடுத்த ஃப்ளாக்ஷிப் காம்பேக்ட் ஃப்ளாக்ஷிப் வந்துச்சு. ஆல்ரெடி S23 அன்பாக்சிங் போட்டிருப்பேன், S23 அல்ட்ரா அன்பாக்சிங்கு. இப்போ வந்து S23 ஓடுது. ஸோ ப்ரைஸு வழக்கம் போல் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து 75,000 128GB மாடலு, 80,000க்கு வந்து 256GB மாடல். ஸோ 8GB RAM தான் இருக்குது, 12GB மாடல்லாம் கிடையாது இந்த வாட்டியும். ஸோ வேறு என்னெல்லாம் சேஞ்சஸ் இருக்குது? ஸோ டிசைனில் ஸ்லைட்லி சேஞ்சஸ் இருக்குது. ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 2 ஃபார் கேலக்ஸி இருக்குது. ஸோ வேறு என்ன சேஞ்சஸ் இருக்குது, கேமரா பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இதெல்லாமே இந்த அன்பாக்சிங் ஃபஸ்ட்டு ப்ரிசன்ஸ் வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து லாவெண்டர் கலரு. ஸோ இதை தவிர நிறையா கலர்ஸில் வருது. 8GB 256GB. ஸோ சார் வேல்யூ எப்படியும் உள்ளதாக இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸிங் எவ்வளோ போட்டிருக்கு? 95,999 போட்டிருக்கு. ஸோ இதுதான் இந்த 256GBயோட MRP. ஸோ 79,999 தான் இவங்க செல் பண்ணுற ப்ரைஸு. ஸோ ஜான்வரி மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான், பாக்ஸில் எதுவும் கிடையாது. ஸோ பாக்ஸில் ஃபோன் இருக்குது, யூசர் மேனுவலு, USB Type-C to Type-C கேபிளு, சிம் இஜெக்டர் டூலு, அவ்வளோதான். ஸோ குவிக் ஸ்டார்ட் கைட். இதில் வந்து சார் வேல்யூ இருக்குது. ஹெச்ஆர் வந்து 0.896, இதுதான் வந்து ஹெச்ஆரு. டிசைன் அதே காம்பேக்ட் டிசைன் தான் இருக்குது. பின்னாடி அந்த கட் அவுட்ஸ் அதெல்லாம் தனியாக தெரியுது. ஸோ இப்போ வந்து கேமரா பம்ப் வந்து தூக்கிட்டாங்க, போன ஜென்ரேஷனில் இருக்குது. ஸோ இப்போ வந்து S22 அல்ட்ரா, இந்த S23 அல்ட்ரா அந்த மாதிரி தான் டிசைன் இருக்குது. ஸோ பின்னாடி ஃபுல்லாக கேமராஸ் மட்டும்தான் இருக்குது, ட்ரிபிள் கேமராஸு. அதில் வந்து 50MP கேமரா தான் இந்த வாட்டியும் இருக்குது. ஆனால் GN5 பதிலாக GN3 அந்தளவுக்கு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ GN3யும் கிட்டத்தட்ட GN5 மாதிரியே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சாஃப்ட்வேர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆப்வியஸ்லி நிறையா இருக்குது இந்த வாட்டி. அது தவிர 12MP அல்ட்ரா வைடு, ஸ்லைட்லி கொஞ்சம் பெட்டர் சென்சார், 12MP சென்சாரு. அதே மாதிரி 10x 3x டெலிஃபோட்டோ கேமரா இருக்குது, 10MP 3x டெலிஃபோட்டோ. ஃப்ளாஷ் இருக்குது. அதே கிளாஸி ஃபினிஷ் தான் இருக்குது சைடில் ஃபுல்லாக. மெட்டல் பாடி தான், ஆனால் ஃபுல்லாக கிளாஸி இருக்குது. ஆனால் ஃபிங்கர் பிரிண்ட் ஒட்டுறதுக்கு இதுவாக சான்சஸ் நிறையா இருக்குது. ஆனால் க்ரிப்பு வந்து சூப்பராக இருக்கும். ரைட் சைடு பவர் பட்டன், வால்யூம் ராக்கர்ஸ் இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடு எதுவுமே கிடையாது. பாட்டமில் டியூவல் சிம் ஸ்லாட் இருக்குது, USB Type-C போட்டு, மைக்ரோஃபோனு, ஸ்பீக்கரு, டாப் இயர்பீஸும் செகண்டரி ஸ்பீக்கர்ஸ் தான் ஒர்க் ஆகும். டாப்பில் செகண்டரி மைக்ரோஃபோன் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து 12MP கேமரா இருக்குது. இது கொஞ்சம் ஸ்லைட்லி இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ இப்போ எல்லாத்துலேயுமே அதே 12MP கேமரா இருக்குது. S23, S23 ப்ளஸ், S23 அல்ட்ரா எல்லாத்துலேயுமே அதே இதாக இருக்குது. ஸோ பூட் பண்ணிட்டு சாஃப்ட்வேர் எப்படி இருக்குது, கேமரா எப்படி இருக்குது, இதெல்லாமே செக் பண்ணுவோம். ஓகே, செட்டப் பண்ணியாச்சு S23. ஸோ அபவுட்டில் போனால் சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன். ஸோ One UI 5.1 கொஞ்சம் ஸ்லைட்டாக கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 13 தான் இருக்குது. ஸோ வழக்கம் போல் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் இதெல்லாமே 4 years 5 years செக்யூரிட்டி அப்டேட்ஸ் இதெல்லாமே வரும். அந்தளவுக்கு ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை, பார்க்குறதுக்கு வந்து அதே மாதிரி தான் இருக்குது. ஸ்க்ரீன் மோட்ஸ் வரும்போது விவிடு, நியூட்ரல் இருக்குது, ரெஃப்ரெஷ் ரேட்டு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து அது அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஸோ அடாப்டிவ் 120Hz போட்டிருக்கு, ஆனால் 48 to 120 தான் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி அதே தான் இருந்துச்சு. ஆனால் பிரைட்னஸ் மட்டும் அப் டு 1750 nits இந்த என்ட்ரி லெவல்லே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி 1300 nits தான் இருந்துச்சு. இப்போ வந்து டிஸ்பிளேவோட பிரைட்னஸும் இம்ப்ரூவ் ஆகிருக்கு இந்த புது ஜென்ரேஷனில். ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இதெல்லாமே வழக்கம் போல் இருக்குது. ஸோ செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசியில் பயோமெட்ரிக்ஸ், ஸோ அதே அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் இருக்குது. ஓகே, லாக் பண்ணியாச்சு. உடனே அன்லாக் ஆகுது. ஸோ அடுத்து நம்ம இன்ஸ்டால் பண்ண ஸ்பீலோட ஆப்ஸ் ஒன்றும் பெருசாக இல்லை. நெட்ஃப்ளிக்ஸு, ஃபேஸ்புக், ஸ்பாட்டிஃபை, அப்புறம் அந்த மைக்ரோசாஃப்ட் ஆப்ஸ் இருக்குது, அவ்வளோதான். ஸோ இது எப்பயுமே இருக்குது இந்த மைக்ரோசாஃப்ட் ஆப்ஸு. அடுத்தது எய்டா. இதில் வந்து 8GB RAM இருக்குது. ஸோ அதில் 7.09GB இருக்குது. அது 3.5GB ஃப்ரீயாக இருக்குது. 256GBயில் 222GB இருக்குது. ஸோ இதில் என்ன சேஞ்சுன்னா 256GBயில் மட்டும்தான் UFS 4.0 வரும். 128GB வாங்கினா UFS 3.1 வரும். கண்டிப்பாக நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸ்பீடில். இது நார்மல் யூசேஜுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. மேபி ஆப் ஓப்பனிங், நிறைய ஆப்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கும் போது, அப்புறம் கேம் லோட் ஆகுது, இதெல்லாம் வந்து சேஞ்சஸ் தெரியும் UFS 4.0க்கும் UFS 3.1க்கும். ஸோ உங்களுக்கு ஸ்டோரேஜ் நிறையா வேணும், நிறையா கேம்ஸ் ஆடுவீங்க அப்படின்னு பண்ணால் கண்டிப்பாக 256GB போகிறது நல்லது. அதே மாதிரி ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 2 ஃபார் கேலக்ஸியில் வந்து 3.36 GHz வந்து ஓவர் கிளாக் பண்ணியிருக்காங்க. நார்மலில் வந்து 3.2 GHz அவ்வளோதான் இருக்கும். TSMC அதே மாதிரி தான் 6 inch. ஸோ 6.1 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ்ஸு 120Hz LTPO அந்த பேனல் தான் இருக்குது. AMOLED ஸ்க்ரீன் தான் இருக்குது. ஸோ பேட்டரியும் இந்த வாட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க.
ஸோ 3700லேருந்து 3900க்கு 200 mAh இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் மாடல்லையும் 200 mAh இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயும் 200 mAh இன்க்ரீஸு. அல்ட்ராவில் மட்டும்தான் அதே பேட்ரி சைஸு அதே மாதிரி இருக்குது. ஸோ சார்ஜிங்கும் இதில் அதே தான் இருக்குது. 25 வாட் சார்ஜிங் இருக்குது. ஸோ ப்ளஸ்லேயும் அல்ட்ராலையும் மட்டும்தான் 45 வாட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ரா சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ ஜிகேம் கஸ்டமைசபிள் ஜிகேம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. சென்சார்ஸ் எல்லா சென்சார்ஸுமே இருக்குது. மேக்னெட்டிக், கைரோஸ்கோப், லைட் சென்சார், ப்ரெஷர், கிராவிட்டி, ப்ராக்சிமிட்டி எல்லா சென்சார்ஸுமே இருக்குது. ஸோ டிஆர்எம் இன்ஃபோவில் போனால் ஸோ HDR10, HDR10+, HLG, அப்புறம் இதில் வந்து 10, 24, 30, 48ன்னு போட்டிருக்கு. ஆனால் அஃபிஷியலாக அவங்க வந்து சாம்சங்கில் 48லேருந்து தான் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ HDR சப்போர்ட் இருக்கிறதுனால நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரி ஆப்ஸில் வந்து HDR கண்டென்ட் ப்ளே ஆகும். வைட் வேரியன்ட் சப்போர்ட்டு ஆப்வியஸ்லி இருக்குது. அடுத்து மல்டிமீடியா பொறுத்த வரைக்கும் HDR வீடியோ ப்ளே பண்ணுறேன். ஸோ இது கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் தான் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும். ஸோ 4Kலாம் தாராளமாக ப்ளே பண்ணலாம், எந்த இஷ்யூஸுமே வராது. ஸோ வியூயிங் ஆங்கிள்ஸ், அவுட்டோர் விசிபிலிட்டி இதெல்லாமே சூப்பராக இருக்குது. குவாலிட்டியில் எந்த இஷ்யூஸுமே இல்லை. நாச்சும் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால பிரச்சனை எதுவும் இல்லை. சீரியஸ் ஸ்பீக்கர்ஸ் தான், டால்பி அட்மாஸும் இருக்கும். டால்பி அட்மாஸும் இருக்குது. ஸோ 70-30 தான். ஆடியோ குவாலிட்டி நல்லாவே இருக்குது, நல்ல லவுடாக இருக்குது. அடுத்தது கேமரா. ஸோ கேமராவில் 50 MP கேமரா தான் இருக்குது. ஸோ இங்கே போனால் 50 MP மோட் அது கூட இருக்குது. அது தவிர 12 MP அல்ட்ரா வைடு. ஸோ 3x வந்து டெலிஃபோட்டோ ஒர்க் ஆகும். அது தவிர மேக்ஸிமம் வந்து 30x வரைக்கும் ஜூம் இருக்குது. ஸோ மோர் ஆப்ஷன்ஸில் போனால் எக்ஸ்பர்ட்ரா ஸோ இங்கேயே இருக்குது. சில இதெல்லாம் வந்து கொஞ்சம் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை வந்து நெட் கனெக்ட் பண்ணணும் அது மட்டும். ஸோ ஸ்லோ மோஷன், சூப்பர் ஸ்லோ மோஷன், ஹைப்பர் லேப்ஸு, போர்ட்ரேட் வீடியோ இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்குது. போர்ட்ரேட் வீடியோவில் ஃபுல் HD, அல்ட்ரா HD ஸோ ரெண்டுமே இருக்குது. ஃப்ரண்ட் கேமராலையும் அல்ட்ரா HDயில் போர்ட்ரேட் வீடியோ எடுக்கலாம். நார்மல் வீடியோ பொறுத்த வரைக்கும் ஸோ அல்ட்ரா HD 30 FPS போட்டால் எல்லாத்துலேயுமே அப்படியே ஸ்விட்ச் பண்ணலாம். அல்ட்ரா HD 60 FPS போட்டால் ஒரு இதில் மட்டும்தான் எடுக்க முடியும். ஸோ நார்மலு இது மட்டும்தான் எடுக்க முடியும். ஏன்னா 12 MP இதில் வந்து சில சமயம் சப்போர்ட் இருக்காது. 8Kல வந்து ஒரே கேமரா மட்டும்தான். ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி தான். ஸோ ஃப்ரண்ட்லேயும் வீடியோ மேக்ஸிமம் வந்து அல்ட்ரா HD 60 FPS வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. ஸோ 30 FPS போட்டால் தான் எல்லா இதுலேயுமே அப்படியே ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும், எல்லா கேமராஸ்லேயுமே. நார்மல் ஸ்டெபிலைசேஷன் தவிர சூப்பர் ஸ்டடி மோட் இருக்குது. ஸோ இது வந்து அல்ட்ரா வைடு யூஸ் பண்ணோம். அது தவிர நீங்கள் HDR வீடியோவும் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே அட்வான்ஸ்டு ஆப்ஷன்ஸ் போனால் HDR10 வீடியோஸ் இதை வந்து எனேபிள் பண்ணால் ஸோ இதில் வந்து HDR10+ அப்படின்னு வரும். ஸோ இது வந்து 30 FPSல மட்டும்தான் ஒர்க் ஆகும். அல்ட்ரா HD 60 FPS ஸோ இதுலேயும் ஒர்க் ஆகுது HDR10+. ஸோ 60 FPSலேயும் HDR10+ ஒர்க் ஆகுது. ஸோ 8Kல ஆப்வியஸ்லி HDR10+ இருக்காது. ஸோ ஓகே, கேமரா UA இதெல்லாமே பார்த்தாச்சு. கேமரா சாம்பிள்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணிவிடுங்க.
S23 4K video sample, 4K normal, ultra wide, 3x option இருக்கு, zoom option 2x, 3x, 10x, 12x வரைக்கும் ஆப்ஷன் இருக்கு. ஃப்ரண்ட் கேமராவும் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் கேமரா டைனமிக் ரேஞ்ச். ஓகே, டைனமிக் ரேஞ்ச் பரவாயில்ல. S23 போர்ட்ரேட் வீடியோ சாம்பிள். ஸோ குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது, எட்ஜ் டிடெக்ஷன் எப்படி இருக்குது. ஸோ இங்கே சன்னில் இருக்கேன். ஸோ இப்போ ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா, சேஞ்சஸ் தெரியுதா அப்படின்ட்டு சொல்லுங்கள். ஃப்ரண்ட் கேமராவில் போர்ட்ரேட் வீடியோ. போர்ட்ரேட் வீடியோவில் ஃபில்டர்ஸ் இதை லைவாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆப்ஷன்ஸ். ஸோ இதை பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. ஸோ பிளரோட ஸ்ட்ரென்த்து கூட இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கேமரா சாம்பிள் செக் பண்ணியிருப்பீங்க. ஸோ மெயினாக வந்து இது ஸ்க்ரீன் அதே தான் இருக்குது, ஆனால் ஸ்க்ரீன் பிரைட்னஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அதே காம்பேக்ட் டிசைன் இருக்குது, ஸ்லைட்டான ரியர் டிசைன் சேஞ்ச் இருக்குது. S22 ஆல்ரெடி வச்சுருந்தீங்க அப்படின்னா இது அந்த அளவுக்கு அப்கிரேடாக இருக்காது. ஸோ மேபி ப்ராசஸர் ஸ்லைட் அப்கிரேடு, ஸ்க்ரீன் பிரைட்னஸ் அப்கிரேடு, அவ்வளோதான். கேமரா கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. அப்படி காம்பேக்ட் ஃபோன் வேணும் அப்படின்னா இது கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா ஹீட்டிங் இஷ்யூஸ் அந்த அளவுக்கு இல்லை. தவிர கேமிங் வீடியோவும் பார்ப்பீங்க. ஸோ கேமிங்லேயும் அந்த அளவுக்கு ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்காது. த்ராட்லிங் இஷ்யூஸ் முக்கியமாக இருக்காது. S23 அல்ட்ராலே பார்த்துருப்போம், த்ராட்லிங் அந்த அளவுக்கு எந்த இஷ்யூஸுமே இல்லை. ஹீட்டிங் கொஞ்சம் ஸ்லைட்டாக இருந்துச்சு. ஸோ இதில் இந்த வாட்டி S23லேயே வேப்பர் சாம்பர் கூலிங் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது அப்படி இருக்குன்ட்டு ஹீட்டிங் ஆகுதா என்ன இருக்குது. இதை தவிர நார்மல் ஸ்னாப்ட்ராகன் எட்ஜன் 2 கம்பேர் பண்ணும்போது இந்த எடிஷனில் வந்து கேமிங் பர்ஃபார்மன்ஸும் ஸ்லைட்டாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அடுத்த கேமிங் வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்ரீவச்சன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.